சுட சுட ஈவினிங் டைம்ல சட்டுன்னு அட்டகாசமான கந்தரப்பம் செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசி, 1/4 கப் உளுந்து, 1/4 கப் கடலை பருப்புவ ஒரு 2, 3 வாட்டி நல்லா கழுவிட்டு, இத ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுறலாம். இது நல்லா ஊறினதும் தண்ணிய வடிகட்டிட்டு, இத ஜாருக்கு மாத்திட்டு, இதோட 1/2 கப் தேங்காய் துருவல், ஒரு 2, 3 ஏலக்காய் சேர்த்துடலாம். இதோட 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் சமையல் சோடா சேர்த்துட்டு, கொஞ்சமா தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப இதோட 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை. 1 கப்லேருந்து 1 1/4 கப் வரையிலும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நைஸா அரைச்சுட்டு எடுத்துக்கலாம். ஆயில் சூடானதும் அடுப்ப மீடியம்ல வச்சுட்டு, குழிக்கரண்டிய யூஸ் பண்ணி இந்த மாவ அப்படி ஊத்திக்கலாம். நல்லா மேல தூக்கி ஊத்திங்கன்னா, அப்பம் மாரியே வரும். நான் கொஞ்சம் கீழால ஊத்திருக்கேன். அதனால உருண்டு வந்துருச்சு. 2 சைடும் பொன்னிறம் ஆகுற வரைக்கும் விட்டு எடுத்துட்டீங்கன்னா, நல்லா சுவையான, சாஃப்ட்டான கந்தரப்பம் ரெடி. சாஃப்ட்டான இந்த கந்தரப்பத்த சுட சுட சர்வ் பண்ணீங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.